வணக்கம் நண்பர்களே, அகெயின் வெல்கம் பேக் டு ரித்தி கேம்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் கேம் பிளே தான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இது மைன்கிராஃப்ட் ட்ரையல்டு வெர்ஷன் தான். ஒருவேளை 500 லைக்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா, அதான் என்னுடைய டார்கெட்டு. 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணி மைன்கிராஃப்டை நம்ம வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆரம்பிக்கலாமா? ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் இருக்கும். என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே கல்லும் மலையுமா தான் இருக்குது. அப்புறம் என்னை சுற்றி ஒரு மாடு இருக்குது. இந்த பயங்கரமான காட்டுப்பகுதியில் நம்ம வாழ்கிறதுக்கு முதல்ல ஒரு வீடை கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு வீடை கட்டணும். அதுக்காக இப்போ நம்ம இடத்த தான் பார்த்துட்ருக்கோம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை தெரிஞ்சுது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கான ஒரு இடத்த தான் சூஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்த சூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி அந்த இடத்துல வீடை கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்த்து செக் பண்ணிடலாம். ஏல எந்த பிச்சைக்கார பையில உள்ள வருது? தாத்தா என்ன பார்த்தா அந்த மாதிரியா தெரியுது? இல்ல அதோட மோசமா தெரியற. இங்க இருந்து ஓடி போயிடு. நண்பர்களே, இந்த கிராமத்துக்கு வந்து நம்ம சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. அதனால நம்ம இந்த கிராமத்தை விட்டு ஓட போறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு மூலையில் பார்த்து இடத்த கண்டுபிடிச்சி சீக்கிரமாக வீடு கட்டியாகணும். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் பொழுது சாய போகுது. பொழுது சாஞ்சா நைட்டு ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அது ஜாம்பி தான். அந்த ஜாம்பி கிட்டலாம் நம்ம மாட்டக்கூடாது. அதுக்கு முதல்ல நம்ம இந்த கிராமத்தை விசிட் பண்ணி என்னென்ன இடம்லாம் ரொம்ப காலியாக இருக்குன்னு பார்க்கணும். அந்த இடத்துல தான் நம்ம வீடை கட்ட போகிறோம். ஃபைனலி நண்பர்களே, நம்ம ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்த நம்ம டெக்கரேட் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடு கட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம சில மரங்களை வெட்ட வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை தான் நம்ம வெட்ட போகிறோம். அச்சு கச்சு 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 எங்க மரத்தை என்னால் கையிலேயே சுரண்டி போட முடியுது. இந்த மாதிரியே போனால் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 4-5 மரத்தை வெட்டிடுவேன். மே 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 நண்பர்களே, நம்மளால அந்த ஆடை பிடிக்க முடியல, அது ஓடி போயிடுச்சு. கடைசியில் எங்கே இருந்தாலும் நம்ம கையில் தான் மாட்டி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில மரத்தை வெட்டிட்டோம். அது மூலியமா அது பேர் என்னதுரா? ஓக் பிளாங்க்ஸ். சரியா பறிக்க தெரியல காய்ஸ், அது பேர் ஓக் பிளாங்க்ஸ். அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அதை செஞ்சோம்னா நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் செய்ய முடியும், அதெல்லாம் செய்ய முடியும். அந்த டூல்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட கிராஃப்டிங் டேபிள் வேணும். இந்த கிராஃப்டிங் டேபிளில் தான் நம்மளால் சில ஆயுதங்கள் செய்ய முடியும். மரத்தை வெட்டுறதுக்கான ஆக்ஸ், ஜாம்பிஸை அட்டாக் பண்ணுறதுக்கான ஸ்வாட்ஸ், மண்ணை நோண்டுறதுக்கான ஷவல், மைனிங் பண்ணுறதுக்கான அந்த பிக்காக்சல், அந்தமாரி நிறைய கிடைக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா சில மரங்களை நம்ம இன்னும் நிறைய வெட்ட வேண்டியது இருக்குது. வீடு கட்டுறதுக்கும் மரங்கள் தான் தேவை. அப்படி பார்த்தா இன்னும் எக்கச்சக்க மரங்களை வெட்ட வேண்டியது இருக்குது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆக்ஸை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ சில மரங்களை வெட்ட போகிறோம். நண்பர்களே, இந்த ஆக்ட் செஞ்சதுக்கு அப்புறமா மரத்தை ரொம்ப ஈஸியாக வெட்ட முடியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப வேகமாக வெட்டுது. அதேமாரி நம்ம இன்னும் நிறைய மரத்தை வெட்ட போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம சில மரத்தை வெட்டி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீடு கட்ட போகிற இடத்துல இருக்க புல் எல்லாத்தையுமே வெட்டி எறிய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புல்லை வெட்டும் போது ஒரு சீட் மாரி வந்துச்சு பார்த்தீங்களா, அது கோழிக்கான சாப்பாடு. நண்பர்களே, இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு மாட்டு பிரியாணி தான். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்ச வேலை இருக்குது, அதையும் நம்ம முடிச்சு வந்துடலாம். இந்த புல்லை எல்லாத்தையும் வெட்டினா மட்டும்தான் நம்மளால் வீடை கட்ட முடியும். இப்போ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ண போறோம்னா, பெட்டை இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இன்னைக்கு நைட்டை இங்கே தான் கழிக்க போகிறோம். வியூவர்ஸ், காலையில் விடிஞ்சு விட்டது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நேற்று விட்டு வேலையை இன்னைக்கு செய்ய போகிறோம். அதாவது நம்ம வீடு கட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சில மரங்களை வெட்ட வேண்டியது இருக்குது. இப்போ அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அதை பிளாங்க்ஸாக மாற்ற போகிறோம். ஓக் பிளாங்க்ஸாக மாற்றிட்டா பிறகு அதுதான் நம்ம வீட்டோட தூணாக மாற்ற போகிறோம். இப்போ ஓக் பிளாங்க்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டின மரத்தை வச்சு ஓக் பிளாங்க்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 64 ஓக் பிளாங்க்ஸ் இருக்குது. இப்போ வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்தமாரி டப்பா டப்பாவாக இருக்குது. இருந்தாலும் மைன்கிராஃப்ட் ரொம்பவே சூப்பரான கேம் தான். இந்தமாரி கொடுக்கணுன்னு எப்படி தான் ஐடியா வந்ததுன்னு கூட எனக்கு தெரில. ஆனால் ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்காங்க இந்த கேமை. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காகவே அந்த ஃபுல் வெர்ஷனை ஏற்றி நான் கேம் பிளே போடுவேன். ஸோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், நம்ம ஆல்ரெடி முக்கால்வாசி கட்டிட்டோன்னு தான் நினைக்கிறேன். இப்போ கதவை தான் நம்ம செய்ய போகிறோம்.
ஏன்னா எல்லா வீட்டுக்கும் முக்கியமான ஒரு இதுன்னா அது கதவு தான். ஏன்னா கதவு வழியா தான் எதுவா இருந்தாலும் வரணும், போணும். ஏன்னா நம்ம ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முக்கியமா கதவும் நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா தான் இருக்க போகுது. கதவு திறந்து வச்சா உள்ள வந்துரும். கதவு மூடி வச்சா வராது. ஏன்டா இது யாருக்கு தான் தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, காய்ஸ் இன்னும் வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதவையும் ரெடியாக பண்ணியாச்சு. ரெடி பண்ண பிறகு மூடி பார்த்தாச்சு, மூடுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் நம்மளுக்கு கோபிள் ஸ்டோன் தேவைப்படுது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, கோபிள் ஸ்டோன் தான் எடுக்க போறோம். கோபிள் ஸ்டோனு எடுக்கிறதுக்கு அளவுக்கு நம்மளுக்கு இப்போ டைம் கிடையாது. டைம் கிடையாது அப்படின்னு சொல்றத விட எனக்கு சோம்பேறித்தனம் போயிட்டு கோபிள் ஸ்டோனை தேடி அதை மைனிங் பண்ணுறதுக்கெலாம். அதனால இங்கே வில்லேஜஸ் கட்டி வச்ச அந்த கோட்டையே நம்ம ஆட்டியை போட போகிறோம். என்னடா ஆட்டியை போட போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன சொல்கிறது காய்ஸ், இது ஆஃப்லைன் கேம்னால யாரும் எந்த கொஷினும் பண்ண போகிறது இல்லை. அதேமாரி வந்து இது ட்ரையல் தானே, நம்ம இதுலேருந்தே எடுத்துக்கலாம். அவ்வளோ கஷ்டப்படணும்னு தேவையில்லை. ஸ்மார்ட் ஒர்க் தான் ஹார்ட் ஒர்க்கோட ரொம்ப நல்லது. அதனால் எல்லோரும் ஸ்மார்ட் ஒர்க்கே பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கிடைச்ச கோபிள் ஸ்டோனை தான் நம்ம ரூஃபாக யூஸ் பண்ண போகிறோம். என்னது கோபிள் ஸ்டோனு ரூஃபா? ஹே மாடே ஓடிப்போ, ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டு உள்ள போடுற, ஓடிப்போ. எங்க மாடு பார்த்தீங்களா, ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டு உள்ள பூர்ந்து இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டு போக பார்த்தது. ஆல்ரெடி ரொம்ப இருட்டிடுச்சு நண்பர்களே. அதனால இப்போ கோபிள் ஸ்டோன் வச்சு சில ஆயுதங்கள் செய்ய போகிறோம். என்னடா ரூஃப் செய்ய போகிறேன்னு சொன்னேன், என்னடா மறுபடியும் ஆயுதம் செய்ய போகிறேன்னு ஒன்று புரியவே இல்லையே அப்படின்னு சொன்னால், நண்பர்களே முதல்ல ஆயுதம் செஞ்சுக்கலாம், அதுக்கடுத்து நம்ம ரூஃபை செஞ்சுக்கலாம். அதனால கூரையே இல்லாத வீட்டுக்குள்ளே தான் நம்ம இன்னைக்கு தூங்க போகிறோம். நான் தான் ஜாம்பி, உன்னை தேடி வந்திருக்கேன். தம்பி உன்னை வீட்டில் தேட போகிறாங்க, இங்கேருந்து கிளம்பு, இல்லைன்னா கண்ணு நோண்டி வித்துருவேன். வியூவர்ஸ் வாங்க இப்போ தூங்கலாம். நண்பர்களே அடுத்த நாள் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கூரையை தான் அமைக்க போகிறோம். அதுக்காக இன்னைக்கு சில கோபிள் ஸ்டோனை எடுத்துகிட்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா கோபிள் ஸ்டோன் அந்த இடத்துல தான் இருக்குது. என்னடா ஜாம்பி பத்திக்கிட்டு ஓடுது, இது அந்த ஜாம்பி தானே? அப்போவே சொன்னேன் வீட்டில் அம்மா தேடுவாங்க, போய் சமத்து புள்ளியாட்டம் இருக்கணும்னு. பார்த்தா அது இங்கே இருக்குது. தேவைதான் அதுக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம கண்ணாடி வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா ரூஃப் வைக்க வேண்டிய வேலை இருக்குது. ஆல்ரெடி இப்போ நிறைய பேருக்கு இந்த வீடியோ போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதேமாரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக்கை மட்டும் போட்டுட்ருங்க. ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு மைண்ட் கிராஃப்டை பர்ச்சேஸ் பண்ணியே உங்களுக்கு நான் நிறையா கேம் அப்லோட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில இதுதான் செய்ய போகிறோம். அதாவது நியூ ரெசிபி அன்லாக்டுன்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது என்னதுன்னா, நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சுருக்கேன். டேய் என்னடா வீட்டே கட்டி முடிக்கல, அதுவும் ஃபோட்டோ ஃப்ரேமா? நண்பர்களே செய்ய முடிஞ்சதை செய்வோம். அதை அப்படியே அப்பப்போ செய்கிறத அப்பப்போ மாட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை மாட்டியாச்சு, ஆனால் அதில் இருக்க கத்தி படத்தை தான் காணும். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து செஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். செஸ்ட்டுனா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சேகரிக்கிற பொருளெல்லாம் அதில் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு இன்வெட்ரி மாதிரி. இப்போ அந்த செஸ்ட்டு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோருக்கு நம்ம செஞ்சு வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த செஸ்ட்டை தான் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக வைக்க போகிறோம். எடுத்து நம்ம தேவையில்லாத பொருள்லாம் அதில் தான் வைக்க போகிறோம். எதெல்லாம் தேவையில்லாத பொருள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எக்கச்சக்கமான மீட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது மாடு தோல். அப்புறம் இது என்னன்னே தெரிலங்க, அது ப்ரௌன் கலரில் என்னமோ இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு என்னதுன்னு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். மரத்தை வெட்டும் போதெல்லாம் கீழே வந்து விழுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் தான் பண்ண போகிறோம். அதாவது மற்றவங்க ப்ராப்பர்ட்டிஸை உடைக்க போகிறோம். இப்போ வாங்க சீக்கிரமாக அந்த கோட்டை பக்கத்தில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான கோபிள் ஸ்டோன்ஸை சுரண்டி எடுத்துக்கலாம். அச்சக். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரியான வெட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை அச்சு உடைக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் வேணாம், எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நண்பர்களே உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு இதில் நிறைய சீன் கட் பண்ணிட்டேன். சொல்லப்போனால் நம்ம வீடு செஞ்சு முடிச்சாச்சு. என்னடா இது தம்ப்நெயில்ல ஒரு மாதிரி வீடு இருந்தது, நீ செஞ்ச வீடு ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களே அது செய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீங்கள் 500 லைக்ஸ் கிட்ட போட்டிங்கன்னா உங்களுக்காக அந்த மைண்ட் கிராஃப்டை நான் பர்ச்சேஸ் பண்ணி அதில் நான் உங்களுக்கு இந்த வீடை செஞ்சு காமிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா என்னால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி காமிப்பேன். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது காய்ஸ். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் கொண்டு போட்டுட்ருங்க. அதேமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது காய்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.